வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம கண்ணுக்கே தெரியாத ஆனா நம்ம சுத்தியும் நமக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பெரிய உலகத்தை பத்தி தாங்க விரிவா பார்க்க போறோம். ஆமா. இது 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்துல இருக்கிற 16வது பாடம், நுண்ணுயிரிகள். ம். இந்த பாடத்துல இருக்கிற முக்கியமான கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட சொல்லலாம்னு இருக்கோம். எல்லாருக்கும், குறிப்பா கிராமப்புற மாணவர்களுக்கும் நல்லா புரியணுங்கிறது தான் நோக்கம். ஆமா. நீங்க சொன்ன மாதிரி நுண்ணுயிரிகள், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இது என்னது, எங்கெல்லாம் இருக்கு, இதுல வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, பாசி, அதாவது ஆல்கா, புரோட்டோசோவான்னு நிறைய வகை இருக்கு. இதோட அமைப்பு எப்படி, எது நல்லது, எது கெட்டது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் இன்னைக்கு. சரி, அப்போ இந்த சின்ன உலகத்துக்குள்ள போய் பாப்போமா? முதல்ல சொன்ன மாதிரியே இது ரொம்ப ரொம்ப சின்னது. மைக்ரோஸ்கோப் இல்லாம சும்மா கண்ணுல பார்க்கவே முடியாது. ஆனா இது இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். காத்துல, தண்ணியில, மண்ணுல, சாப்பாட்டுல, ஏன் நம்ம உடம்புக்குள்ளேயே கோடி கணக்குல இருக்குது. ம். பாடத்திலையும் சொல்றாங்க, வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, பாசி, புரோட்டோசோவான்னு ஒரு 5 முக்கிய பிரிவு இருக்குன்னு. ஆமா. இதுல ஒரு அடிப்படை விஷயம் இருக்கு. அத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பாக்டீரியாக்கள் அமைப்புல ரொம்ப சிம்பிள். அத ப்ரோகாரியோட்டுகள்னு சொல்லுவோம். அதாவது அதோட செல்லுக்குள்ள ஒரு தெளிவான உட்கரு, நியூக்ளியஸ்னு சொல்றோமே, அது இருக்காது. ஓ, சரி சரி. ஆனா பூஞ்சை, பாசி, புரோட்டோசோவெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்ட். அதுங்க யூகாரியோட்டுகள். அதுல முறையான உட்கருவெல்லாம் இருக்கும். அப்போ அதோட வேலைகளும் வித்தியாசமா இருக்குமா? ஆமா, நிச்சயமா. அதோட செயல்பாடுகளும் கொஞ்சம் சிக்கலா இருக்கும். இதுல வைரஸ் மட்டும் ரொம்பவே ஸ்பெஷல். அது உயிருள்ள செல்களுக்கு வெளியிருந்தா உயிரில்லாத மாதிரி இருக்கும். ஆனா செல்லுக்குள்ள போயிருச்சுன்னா உடனே உயிர் படபடன்னு பெருக ஆரம்பிச்சிடும். அப்படியா? அதனாலதான் நோயை எதிர்த்து நிக்கிறது கஷ்டமா? ஆமா, அது ஒரு முக்கியமான காரணம். இதோட வடிவங்களும் கூட ரொம்ப ஆச்சரியமா இருக்குமே. புக்ல படம் பார்த்திருக்கோம். பாக்டீரியாவுல கோல் மாதிரி, பந்து மாதிரி, சுருள் சுருளா. ஆமா ஆமா. பாக்டீரியால பேசில்லஸ், கோல், கொக்கை, பந்து, ஸ்பைரல்லா, சுருள்னு நிறைய வடிவம் இருக்கு. சிலதுக்கு நகர்றதுக்கு கசை இழை, அதாவது ஃபிளஜெல்லா கூட இருக்கும். அப்போ அமீபா மாதிரி புரோட்டோசோவா? ஆ, அமீபாவுக்கு நிலையான வடிவமே கிடையாது. அது பாட்டுக்கு நகர்றதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஈஸ்ட் மாதிரி பூஞ்சை மொட்டு விட்டு அப்படியே பெருகும். சரி சரி, இந்த வடிவமெல்லாம் காஸ்தாச்சு. இதோட செயல்பாடுகள் எப்படி? எல்லாமே கெட்டதுதானா? பெசில்லஸ்னு ஒரு பாக்டீரியா இருக்கு. அது பால்ல இருக்கிற லாக்டோஸ லாக்டிக் அமிலமா மாத்துது. அதுக்கு பேரு நொதித்தல், ஃபெர்மெண்டேஷன். ஓ, அப்போ இட்லி தோசை மாவு புளிக்கிறதுக்கும் இதே மாதிரி தானா? அதேதான். பிரெட், பன் எல்லாம் நல்லா உப்பி வர்றதுக்கும் ஈஸ்ட்ங்கிற ஒரு பூஞ்சை தான் காரணம். அதுவும் நொதித்தல் தான். அப்போ நம்ம கிச்சன்லயே இதுங்களோட வேலை நிறைய இருக்கு. கிச்சன்ல மட்டுமல்ல, மெடிக்கல் ஃபீல்டுல பாருங்க. பெனிசில்லின்னு ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குல்ல? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு பூஞ்சையில இருந்து தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. பாக்டீரியா நோய்களை குணப்படுத்த ரொம்ப உதவுது. அப்புறம் போலியோ சொட்டு மருந்து, அம்மை தடுப்பூசின்னு நிறைய தடுப்பூசி தயாரிக்கவும் இதுங்க தேவைப்படுது. ஓ, விவசாயத்துல கூட பாருங்க, அவரை, உளுந்து செடியோட வேர்ல சின்ன சின்ன முடிச்சு மாதிரி இருக்கும். ஆமா பார்த்திருக்கேன். அதுல ரைசோபியம்னு ஒரு பாக்டீரியா வாழுது. அது காத்துல இருக்கிற நைட்ரஜனை அப்படியே மண்ணுக்கு கொடுக்குது. செடி வளர இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமா, கழிவு நீரை சுத்தம் செய்யறதுக்கும் சாண எரிவாயு, அதாவது பயோகேஸ் தயாரிக்கிறதுக்கும் கூட நுண்ணுயிரிங்க தான் வேலை செய்யுது. அடையப்பா. நம்ம குடல்ல கூட ஈகோலைன் ஒரு பாக்டீரியா இருக்கு. அது வைட்டமின் கே, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் உற்பத்தி பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓ, அப்போ இதுங்க இல்லாம நம்ம உடம்பு சரியா இயங்காதா? ஆவா, செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தின்னு நிறைய விஷயத்துக்கு இதுங்க முக்கியம். அப்போ நாம நினைச்சதை விட ரொம்ப முக்கியமானவை இந்த நுண்ணுயிரிகள். ஆனா ஒரு பக்கம் நல்லதுன்னா இன்னொரு பக்கம் கெட்டதும் இருக்குமே. நிச்சயமா. அதுதான் அடுத்த விஷயம். சில நுண்ணுயிரிகள் நமக்கு பிரச்சனை கொடுக்கும், நோய்களை உண்டாக்கும். அத நாம நோய் கிருமிகள், அதாவது பேத்தோஜென்ஸ்னு சொல்றோம். உதாரணத்துக்கு, சாதாரண சளி, ஃப்ளூ காய்ச்சல் இதெல்லாம் வைரஸ்னால வருது. காலரா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. அது விப்ரியோ காலரேங்கிற பாக்டீரியா அசுத்தமான தண்ணி, சாப்பாடு மூலமா பரவுது. மலேரியா காய்ச்சல் பிளாஸ்மோடியம்னு ஒரு புரோட்டோசோவால வருது. அத கொசுக்கள் பரப்புது. இது மனுஷங்களுக்கு மட்டும்தானா, இல்ல செடிகளுக்கும் வருமா? செடிகளுக்கும் வரும். எலுமிச்சையில சிட்ரஸ் கேன்கர்னு ஒரு நோய் வரும். அது பாக்டீரியா நோய். உருளைக்கிழங்கு அழுகி போறதுக்கு பூஞ்சை தான் காரணம். சரி,
இந்த நோய்க்கிருமிகள் எப்படி இவ்ளோ வேகமா பரவுது? அது பல வழியில பரவலாம். இப்ப சளி, காசநோய் எல்லாம் காத்து மூலமா பரவும். காலரா, டைபாய்டு இதெல்லாம் தண்ணி, சாப்பாடு வழியா வரும். மலேரியா, டெங்கு இதெல்லாம் கொசு மாதிரி பூச்சிகளால பரவுது. சில நோய்கள் தொடுறதுனால கூட பரவும். அப்போ இத தடுக்க முடியாதா? தடுக்கலாம், அதுக்கு தான் தடுப்பூசிகள் இருக்கு. காசநோய்க்கு பிசிஜி, போலியோவுக்கு சொட்டு மருந்து மாதிரி. தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்மளோட சுகாதாரம், அடிக்கடி சோப்பு போட்டு கை கழுவுறது, சுத்தமான தண்ணி குடிக்கிறது, சாப்பாட்டை மூடி வைக்கிறது இதெல்லாம் முக்கியம். கொசு வராம பாத்துக்கிறது, சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சுக்கிறது இதுவும் நோயை தடுக்க உதவும். ஆஹா, மொத்தத்துல இந்த நுண்ணுயிரிகள் உலகங்கிறது நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. கண்ணுக்கு தெரியலனாலும் நம்ம வாழ்க்கையில, நம்ம ஆரோக்கியத்துல, சாப்பாட்டுல, சுற்றுச்சூழல்ல எல்லாத்துலயும் அதோட பங்கு இருக்கு. இந்த பேலன்ஸ புரிஞ்சுக்கணும் இல்லையா? கரெக்ட். நீங்க இந்த நுண்ணுயிரிகளை பத்தி இந்த அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். எது நல்லது, எது கெட்டது, நோய்கள் எப்படி பரவுது, எப்படி தடுக்கலான்னு புரிஞ்சுக்கிட்டா நம்மள நாம பாதுகாத்துக்கலாம். அதே நேரத்துல தயிர்ல இருந்து மருந்து வரைக்கும் இது எப்படி நமக்கு உதவுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ கேக்குறவங்களுக்கு கடைசியா ஒரு கேள்வி. நம்ம குடலுக்குள்ள கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியா ஒரு பெரிய உலக மாதிரியே இருக்குன்னு சொன்னீங்க. ஒருவேளை ஃபியூச்சர்ல இந்த குடல் நுண்ணீர்களை நமக்கேத்த மாதிரி இன்னும் நல்ல விதமா மாத்தி அமைச்சா சர்க்கரை நோய், உடம்பு எடை கூடுறது மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க.